14.2 யூஸ் பண்ணி AND கேட் வெரிலாக் கோட் யூஸ் பண்ணி சிமுலேஷன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைலில் போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வெரிலாக். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் நேம் கேட். என்னோடய ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஸோ டாப் லெவல் சோர்ஸ் டைப் HTML தான் நெக்ஸ்ட்டு. ஸோ நான் ஹார்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பார்க்கணும். நான் சிமுலேஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் ஐசிம் சிமுலேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய கோடிங் வந்து வெரிலாகில் நான் யூஸ் பண்ணுறதுனால வெரிலாக் ப்ரிஃபர் லாங்குவேஜ் வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ சம்மரி நான் என்னெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அது சம்மரி ப்ராஜெக்ட் சம்மரியாட்டு கிடைக்குது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட்டு ஓவர்வியூ பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ செகண்ட் என்னோடய சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நியூ சோர்ஸ். ஸோ என்னோடய சோர்ஸ் ஃபைல் வந்து வெரிலாக் மாடல். இங்கேயும் சேம் நேமே நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ கேட். ஸோ இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏ. இப்போ நான் வந்து 2 இன்புட் AND கேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ A, B, C. இன்னொரு கேட் கூட பார்த்துக்குவோம். ஆர் கேட்டும் சேர்த்து பார்த்துருவோம். ABCD. ஸோ இப்போ ஏபிங்கிறது 2 வேரியபிள் வந்து இன்புட், 2 வேரியபிள் அவுட்புட். ஒன்று வந்து சிங்கிறது AND கேட்டோட அவுட்புட், டிங்கிறது ஆர் கேட்டோட அவுட்புட். ஸோ ஏபிங்கிறது 2 இன்புட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சிடி வந்து சி வந்து AND கேட்டோட அவுட்புட்டு, டி வந்து ஆர் கேட்டோட அவுட்புட்டு. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ இப்போ எனக்கு சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சோர்ஸ் ஃபைலில் மாடலுக்கு அப்புறம் எண்டு மாடலுக்கு முன்னாடி. ஸோ இதில் என்னோடய சின்டெக்ஸ் வெரிலாக் சின்டெக்ஸை நான் எழுதிக்கிறேன். ஸோ அசைன் சி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி, அசைன் டி ஈக்குவல் டு ஏ. அந்த வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் வந்து ஆர் கேட்டோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஆம்பர்சன் தெரியும், அது AND கேட்டோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ அண்ட் பி தென் ஸ்டோர் டு சி, ஏ ஆர் பி தென் ஸ்டோர் டு டி. ஸோ கோடிங் ஓவர். ஸோ கோடிங்கை செக் பண்ணுறதுக்கு சிந்தசிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு செக் சின்டெக்ஸ் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ண சொல்லுது. எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் எஸ் கொடுத்தோடனே சேவ் ஆகி சின்டெக்ஸ் செக்கிங் நடந்துகிட்ருக்குது. ஸோ சின்டெக்ஸில் நம்மளுக்கு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துச்சுன்னா சின்டெக்ஸில் எந்த எரரும் இல்லை. ஸோ கிராஸ் மார்க் ரெட் கலரில் வந்துன்னா சின்டெக்ஸ் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு க்ரீன் கலர் டிக் மார்க் பண்ணிடுச்சு, நோ எரர். ஸோ அடுத்ததான் நம்ம சிமுலேஷன் பண்ணணும். ஸோ நம்மளோட சோர்ஸ் ஃபைல் கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிளிக் ஆகிருந்ததுன்னா அப்படியே சிமுலேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த சோர்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசிம் சிமுலேட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா சிமுலேட் பிஹேவ் மாடல் அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பெஞ்ச் வேவ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்மளோட லாஜிக்கல் இன்புட், இந்த 2 இன்புட் இருக்குல்லையா, ஏபிங்கிற இன்புட்டுக்கு லாஜிக்கல் இன்புட் ப்ரொவைட் பண்ணி, சிடி வந்து இன்புட்டு ஏபிக்கான இன்புட் இருக்கும்போது என்ன காம்பினேஷன் இன்புட் இருக்கும்போது என்ன மாதிரி அவுட்புட் இருக்குது அப்படின்னு நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் அதை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். நான் இன்புட் ப்ரொவைட் பண்ண போகிறேன் ஏக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஏயில் ரைட் கிளிக் பண்ணி போஸ்ட் கிளாக். ஏயில் ரைட் கிளிக் பண்ணி போஸ்ட் கிளாக். ஸோ அதில் ஏ லீடிங் எஜ் வேல்யூ 0, ட்ரைலிங் எஜ் வேல்யூ 1, டைம் ஆப்ஷன் ப்ரீட் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். அப்ளை. தென் அதிலே அப்படியே ஏ வேரியபிள் டெலீட் பண்ணி பி வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 காம்பினேஷன் இன்புட்டு தான். ஸோ 4 டிரான்சாக்ஷன் எனக்கு நடக்கும். 4 டிரான்சாக்ஷன் வந்து அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி 4-2ங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. எனக்கு எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு 1 picosecond. ஸோ அப்போ 4 டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு 4 picosecond போதும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரன் ஃபார் டைம் ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரிசல்ட் ஐங்கிட்டிங் ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ போத் இன்புட் 0, C also 0, D also 0.
செகண்ட் பார்த்தீங்கன்னா A0 B1 சிங்கிறது AND கேட் அவுட்புட் டிங்கிறது ஆர் கேட் அவுட்புட் எனி ஒன் இன்புட் இஸ் ஹை ஆர் கேட் இஸ் ஹை எனி ஒன் இன்புட் இஸ் லோ AND அவுட்புட் இஸ் லோ. அதான் உங்களுக்கு வந்து இந்த கேஸ்க்கும் சரி அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1 0 அந்த கேஸ்க்கும் வந்து AND அவுட்புட் 0 தான் ஆர் அவுட்புட் 1 பிகாஸ் எனி ஒன் இன்புட் இஸ் ஹை ஆர் இஸ் ஹை AND இஸ் லோ. ஃபைனல் அவுட்புட்டுக்கு மட்டும் AND ஹை ஆகும் ஏன்னா போத் இன்புட் இஸ் ஹை AND அவுட்புட் இஸ் ஹை. ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம அந்த லாஜிக்கல் ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம ரிசல்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து சிமுலேஷன் வெரிஃபை